ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒயிட் பிரியாணி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க. நிஷா வந்து ஒயிட் பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்கும். நிறைய தடவை நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். எந்த காய்கறியும்லாம் போடாமல், எதுவுமே சிக்கன் மட்டன் எதுவுமே போடாமல் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கலாம். தம் போடணுமா? ஆமாம், சட்டியில் செய்யலை எந்த இதாக இருந்தாலும் நம்ம வந்து தம் போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திட்டோம். அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு இது தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய் நிஷா. சமையலுக்குன்னு செய்யலாங்க. இதுல கெமிக்கல்லாம் கலந்துருப்பாங்க. முடி நல்லா வளரணும். கலக்கல இரு முடி வளரணும்னு அதுல ஒரு சில கெமிக்கல்லாம் கலந்துருப்பாங்க. இது பியூர் தேங்காய் எண்ணெய் இல்ல. சமையல் தேங்காய் எண்ணெய்ங்கிறது நம்ம செக்கில் ஆட்டுறது. சரி, ஏதோ ஒன்று ஊத்திட்ட தின்னதான் ஆகணும், வேற வழி இல்லை. பாரு என்னென்னமோ கலந்துருக்காங்க. சரி பரவாயில்ல. எங்கள் வீட்டில் இது மட்டும்தாங்க, தேங்காய் மட்டும்தாங்க ஆட்ட முடியல. தேங்காயெல்லாம் மாதம் ஆனால் 50-60 காய் வருது. ஆனால் அது பாதுகாக்கிறதுக்கு இங்கே எல்லாம் வந்து கோழி கொத்திடுது. ரெண்டாவது வந்து அதை இது பண்ணி பக்குவமாக எடுத்து வச்சு காய வச்சு மறுபடியும் வெயில் வரையில எடுத்து வச்சு அந்த மாதிரி பக்குவம்லாம் நம்ம கிட்ட இல்லை. இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஒயிட் பிரியாணி ப்ளஸ் வந்து சாப்பாடு என்ன தொட்டுக்க ஒயிட் குருமா. ஒயிட் குருமாவா? அதுக்கப்புறம் 65 காலிஃப்ளவர் 65. சரி, இந்த வீடியோலயே காமிக்கிறியா எல்லாமே? இது கூட வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரியாணி இலை இது வந்து சேர்த்துருக்கோம். இது கூட 2 பச்சை மிளகாய், சீர்ன பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இதில் வந்து எந்த ஒரு மசாலாவும் நம்ம ஆட் பண்ணலை. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம வந்து பச்சை மிளகா தான், அதுதான் காரத்துக்கு நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் எவ்வளோ வேணாலும் பச்சை மிளகா எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிடணுன்றக்காக 2 தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஓகே, வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதிலே ஒயிட் குருமா செய்கிறது நிஷா எப்படி செய்கிறா, ஒயிட் பிரியாணி எப்படி செய்கிறா எல்லாமே பார்த்துடலாம். என்ன நிஷா? ஆமாம், உருளைக்கிழங்கு ப்ளஸ் வந்து பச்சை பட்டாணி இது 2ம் போட்டு ஒயிட் குருமா செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு 2வது ஒயிட் குருமா. இப்போ என்ன வெங்காயம் நல்லா வதங்கணுமா? ஆமாம், வதங்கணும். சரி, சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினாதான் சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போகாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து எதுக்காக இருந்தாலும் தக்காளி சாதம், ஒயிட் பிரியாணி அந்த மாதிரிலாம் சாதம்லாம் செய்கிறோம் இல்லையா, அப்போல்லாம் இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். எத்தனை தக்காளி? ஒரு தக்காளி. நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கோம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நம்ம உப்பு வந்து கடைசியில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிடுவோம். தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாமே நம்ம சேர்த்தோம் இல்லையா, அதெல்லாமே இந்த பாருங்க நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இது கூட வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து 1/2 கப்பு எடுத்திருக்கேன். தேங்காய் பால் 1/2 கப்பு ப்ளஸ் 1 செம்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். 1.5 செம்பு மொத்தமாக நான் வந்து 1.5 செம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க வரட்டும். கொதிச்சோன்னா தான் அரிசி போடணுமா? நல்லா அடுப்பு துப்புன்னு அரிசி விடு. ஓகே, இப்போ வந்து நல்லா தலைன்னு கொதிக்குது. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட மல்லித்தலையை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, எனக்கு சூடாக டீ வேறு வந்துருச்சு. செல்வாவுக்கு சுட சுட ஒரு கப் டீ. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து சேர்த்து என்னமோ திருவிழா அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. என்னது? ஏதோ புதுசாக கடை திறந்துருப்பாங்க போல. பாலாஜி அண்டு என்னமோ ஒரு என்ன கடை? திருச்சி தம்பலம் ரோட்டில், அறந்தாங்கி ரோட்டில், திருச்சி தம்பலத்தில். ஓகே, அரிசியெல்லாம் போட்டாச்சு. அதை சொல்ல மறந்தாச்சு. நம்ம இங்கே வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு அதை எடுத்துருக்க பாரு.
இது அரிசி போட்டாச்சு, வேறு என்ன நிஷா அடுத்தது? அரிசி போட்டாச்சு. இப்போ அரிசி நல்லா வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் தம் போடணும். ஆமாம். ஓகே, வேகட்டும் பார்ப்போம். தர்ணிமா, தர்னிஸ் ஒரு கேள்வி கேட்குறானா, என்ன கேள்வின்னு கேட்போம் வாங்க. அவரே எழுதியிருக்கான் பாருங்க. இட் ஈஸ் கார் என்னன்னு கேட்டிருக்கான். இதில் என்ன எழுதணும் அப்படின்னு டேஷ் போட்டிருக்கான். ஓகேயா? இப்படி இங்கே பாரு, கீழே இங்கே வை, இப்படி வச்சு இங்கே கொண்டா, இப்படி தானே எழுதியிருக்க. இட் இஸ் கார்னு எழுதியிருக்கீல்ல, இப்படி எழுதக்கூடாது சரியா? ஆ, இப்படி போட்டு எஸ், இட்ஸ் கார் அப்படி எழுதணும் சரியா? இந்த ஐ வரக்கூடாது சரியா? இட்டும் ஈஸும் போடையில் இந்த மாதிரி மேலே ஒரு இது போட்டு ஓகே. இப்படி இட்டிசிய காருங்கிறதே தப்பு சரியா? ஏ காரா இல்லை காரா? இது என்ன எழுதியிருக்க? ரோடு. ரோடு. ரோடுக்கு இதான் ஸ்பெல்லிங்கா? ROAD. ஏ போட்டிருக்கேன்பா. என்னடா இது? RO ஏ இப்படி போடணும். டி எப்படி போடணும்? இப்படி போடணும் சரியா? இது என்ன ஒயிட்னு எழுதியிருக்கியா? ஒயிட் இல்ல, வாட்டர். இது அடிச்சிருக்கேன் பாரு. வாட்டருக்கு இது ஸ்பெல்லிங் இல்லை. WHIT வாட். வாட்டர்னு எழுதிருக்கியா வாட்டர்னு எழுதிருக்கியா? என்னாச்சு சொல்லு. நீ என்ன நினச்சி எழுதுன? வாட்டர்னு எழுதுனியா வாட்டர்னு எழுதுனியா? வாட்டருக்கு WATER வாட்டர் சரியா? வாட்டுக்கு WHAT வாட். ஓகே, தெரியல, நான் பாட்டை கேட்டு தெரிஞ்சுக்க. என்ன நிஷா, இப்போ ரெடி ஆகிடுச்சா? குதிச்சிருச்சா? அரிசி இப்போ அரிசி வேகணுமா? சரி ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த கண்டிஷனுக்கு வரணுமா? சோறு வெந்துருச்சா? சோறு வெந்துருச்சு. இனிமேல் தம் போட வேண்டியதான் பிரியாணிக்கு. என் மகளை பாருங்கள், அழகு பிள்ளைய செல்லக்குட்டிய. இன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று லீவ் ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருக்கா. தர்னிஸ் ஈட்டிங் சேலஞ்ச் வச்சுக்கோ மேடம். மதியானம் யார் ஜெயிப்பா? காலையில் ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கே வச்சிடவா? சரி, நீயும் அப்பாவும் தர்னிஸும் அம்மாவும் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமா? பொண்ணு அப்பாவும் ஆம்பளையும் அம்மாவுமா? அண்ணனும் அம்மாவும் இல்லை, வேணாம். பொம்பளையும் ஆம்பளையும். நிஷா தம் போட்டா. நீ இதையும் எடுத்துகிட்டு வந்துடு, குருமாவையும் செஞ்சிடலாம். குருமா காலிஃப்ளவர் 65. இங்கே இருக்க பிஸ்கட் திங்கிற அழக நாய், குட்டி நாய். சிரிப்பா பாரு. எலுமிச்சம்பழம் எழுதிட்டியா? எழுதலையா? சரி ஓகே நிஷா, அவ்வளோதானே? தம் போட்டு இருங்க, தம் வரட்டும். அதுக்குள்ளே நிஷா போய் குருமாவுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. ஃபைனலாக நம்மளுடைய பிரியாணியை அன்பாக்சிங் பண்ணிடலாமா? அடுத்தது காலிஃப்ளவர் வந்தாச்சு. காலிஃப்ளவர் 65, குருமா. பாப்பா என்ன பண்ணுற? பார்த்தா தெரியலையா? ஏய், உன்ட்ட முதவே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன் முதல்ல உன்ட்ட? வாழைக்காய் எழுது, எலுமிச்சம்பழம் எழுது, கொத்தமல்லி எழுது, கருவேப்பிலை எழுது. இப்போ என்ன அன்பாக்சிங்கா? உங்களோட பிரியாணியை பிரிச்சிடலாம். நல்லா வந்துருச்சு நிஷா, சூப்பராக. எங்க ஒன்றாகத்தான் கூடிக்கிட்டு கோயிலுக்கு போயில பிரியாணி சாப்பிட்டியா? நேற்று பாப்பா ஒரு பாட்டுக்கு ஆடினால, அந்த அருவி போல். என்னது? அடிப்பிடிக்காம நல்லா அடிப்பிடிக்கல. சூப்பர். பிரியாணி ரெடி. இப்போ அடுத்தது வந்து குருமா தானே வைக்க போகிற? சரி ரைட். பிரியாணி வீட்டுக்குள்ளே கொண்டு வச்சுட்டு வந்துடுறியா? சரி. ஏன்னா ரெடி ஆயிடுச்சா? இப்போ சட்டியை வச்சு, சட்டி சூடாயிடுச்சா? ரைட். இப்போ ஒயிட் குருமா. ரைட். 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். ஒயிட் குருமா. சொல்லு உள்ளக்கு போ. முகத்தை கழுவிட்டு வா. ஓடு, முகத்தை கழுவிட்டு ஓடு.
எங்க அம்மா போல வருமா? பாரு. என்னது எண்ணெயை ஊற்றிட்டு அது பாட்டுக்கு இது ஆகிட்டு இருக்கு. ஆகட்டும். பூசணிக்காயின்னு எழுத சொல்லிட்டேன். இப்போ வந்தேன்னு வச்சுக்க எழுதுடா. இப்போ வந்து பாப்பா அடிக்கக்கூடாது. பிரியாணி இலை 2, ஸ்டார் பூ, அதுக்கப்புறம் ஏலக்காய் 2, கிராம்பு 2, பட்டை 1. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா. இந்த ஒயிட் பிரியாணி ஒயிட் குருமாலாம் எங்கள் அக்காவோட ரெசிபி. எங்கள் அக்காட்ட இருந்து கற்றுக்கிட்டது நிஷா. இல்லையே. 2 பச்சை மிளகா, வெங்காயம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம். குழுமா. குழுமா இல்லை குருமா சொல்லு. குழுமா. என்னது குழுமா சொல்லு. குடுமா. சியா குடுமா. அப்பீட போய் பச்சை பட்டாணி எடுத்துட்டு வா சொல்லு. பச்சை பட்டாணி அப்பாயிட்ட போய் வாங்கிட்டு வா. பச்சை பட்டாணி அப்படின்னு சொல்லு. எழுதுறா பூசணிக்கான்னா பூசை உழுவுதால எழுத தெரியலையா? பூசணிக்காயின்னு எழுத தெரியல. சரி அடிச்சிட்டு வேற சொல்லுப்பா. வெங்காயம். வெங்காயம்லாம் ஈஸியாக எழுதிடுவான். பாப்பமே அவனுக்கு வந்து இந்த ஒரு சுழி கொம்பு போடுறது. ஒரு சுழி கொம்புனா தேங்காய் வெங்காய்க்கு வரும். 2 சுழி கொம்பா தேங்காய்க்கு வரும். அந்த ஒரு சொம்பு ஒரு கொம்பு ஒரு சொம்பு கொம்பு 2 கொம்புலாம் போடுற எழுத்தெல்லாம் வந்துச்சுன்னா அவனுக்கு தெரியாது. பூசணிக்காய் எழுத தெரியாது உனக்கு. நீ எல்லாம் என்ன படிக்கிற? 2வது வந்துட்ட. அடுத்த வருஷம் நீ எல்லாமே தெரியும் உனக்கு. நீ என்ன ஊரே வித்துட்டு வந்துடுவே நீ. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து நம்ம 2 தக்காளியை வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தக்காளியை சேர்த்தலாம். ஏனடி ஒயிட் குருமான்னு சொன்ன? இது தக்காளி எல்லாம் ஊத்துற வராத. நீ இப்போ எழுத சொன்னதை இப்போ நீ எழுதுறியா? இப்போ என்ன? மல்லி தலை, கொத்தமல்லி எழுதிட்டியா? கருவேப்பிலை எழுதிட்டியா? இப்போ நம்ம வந்து மல்லித்தலை போட்டுட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒயிட் பிரியாணிக்கும் வந்து மல்லித்தலை புதினா போடலை. இதுலேயும் வந்து புதினா போடலை. எதனால அப்படின்னா கடையில் புதினா இல்லை, அதனால போடலை. நீங்கள் போட்டுக்கிறதா இருந்தால் போட்டுக்கோங்க கிடச்சிச்சின்னா. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எழுது தம்பி. சரி இந்த வாழை மரம் அப்படின்னு எழுது. உப்பு 1 ஸ்பூன். இப்போ இதை நல்லா கிளச்சி விட்டுறோம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இப்போ இது கூட நம்ம என்னென்ன காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். பெஸ்ட்டாக முக்கியமாக நம்ம என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு தான் சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் காலிஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் ப்ளஸ் பச்சை பட்டாணி, இது 3 தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏய் தியா வாங்கிட்டு வாப்ல. கீழே போடாமல் மெதுவாக கொண்டு வா. நம்ம வந்து இப்போ பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்ச பச்சை பட்டாணி பச்சை பட்டாணி அவ்வளோதான் பொருள். இப்போ இதெல்லாம் வேகணுமா? இப்போ எல்லாத்தையும் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டு, ஏன்னா உப்பெல்லாம் அப்போ தான் அதுலேயும் சாரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கோப்போம். தண்ணி எவ்வளோது? தண்ணி வந்து நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேருக்கு தகுந்த மாதிரி. குருமா குருமா தேவையான அளவுக்கு அந்த அளவுக்கு. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா கொதிச்சு வேகட்டும். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வேகட்டும். நம்ம வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, நான் வந்து தரணீஸுக்கு 10 வார்த்தை வந்து வாழைக்காய், எலும்புச்சம்பழம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, முருங்கைக்காய், வாழை மரம், தென்னை மரம், கத்தரிக்காய், வெத்தலை, தேங்காய், இது எல்லாம் 10 இது கொடுத்துருக்கேன். இதே 10 இதை வந்து இப்போ நிஷா எங்கிட்ட எழுத போகிறேன். எழுது. யார் எத்தனை மார்க் நான் வந்து நான் மார்க் போடுறேன். ஓகேங்களா?
ஓ இதெல்லாம் படிச்சிடாதீங்க, இதெல்லாம் வந்து நான் வேறு இதுக்கு கண்டென்ட்டுக்கு உள்ளது அதெல்லாம். ஓகே யார் இப்போ 10க்கு 10 நிஷா எழுதுனதே இதெல்லாம். எலுமிச்சம்பழம் எழுது யார் எத்தனை மார்க் வாங்குறான்னு பார்ப்போம். அடுப்பில் இங்கே வந்து அந்த காய்கறி வேவுறதுக்காக மூடி வச்சுருக்கா, அப்போ தான் சீக்கிரம் வேகும் அப்படின்ட்டு. டியா செல் எடுத்து இறங்க தம்பி, கீழே விழுந்துட மாட்டியா? ஆஹா செல்லெல்லாம் என்ன காலையில் செல்லு உனக்கு செல்லு கேட்குது செல்லு. மார்க் கரெக்டாக கொடுப்போம் சரியா? எத்தனை மார்க்குன்னு நிஷாவும் எழுதிட்டா, தாரணிஷும் அதே எழுதிட்டான். இப்போ மார்க் போடுவோம். நிஷா கேமராவை அப்படி பாப்பா இவ்வளோ பாரு வெளுத்து விட்டுருங்க பாப்பா. ஒழுங்கா நேரா இழுத்து விட்டு நல்ல சமணங்கால் போட்டு உட்காரல, கீழே காலை போட்டு உட்காரு. சரி ஓகே. இப்போ பாருங்க, தாரணிஷு 1 2 3 4 5 6 7 8 9 10. தாரணிஷ் வந்து 10 மார்க்குக்கு. ஓகே நிஷா ஏன் 0க்கு 0 நான் இருடா 1 வேயித்தாலை இரு 2 3 சாரி 1 கரெக்டா சொல்லணும். தேங்காய்னா தேங்காய். அதான் 2 இரு 2 3 4 நிஷா வந்து 10க்கு 4. இப்போ பாருங்க நான் கரெக்டாக நான் எழுதுறேன். நான் எத்தனை மார்க்குன்னு பார்ப்போம். வாழைக்காய் இங்கே பாருங்க, வாழைக்காய் சரியா? கரெக்டா தானே எழுதியிருக்கேன். அதுதான் கரெக்டாக எழுதியிருக்க. ரைட் நிஷா கரெக்டாக எழுதியிருக்க. அதை டிக் பண்ணு. ரைட்டு. தாரணிஷு தப்பு. சரி. எலுமிச்சை பழத்துக்கு வந்து எலுமிச்சை பழம் தாரணிஷு தப்பா எழுதியிருக்கான். நான் இம்மு போட்டிருக்கேன். லூ போட்டிருக்கேன். சரி இம்மு போட்டுட்டேன், அதுதான், வேற ஒன்றும் மிஸ்டேக் இல்லை அதில். சரி அது அடி தப்பு. இப்போ கொத்தமல்லி கரெக்டு. ரைட்டு. இங்கே தாரணிஷு தப்பா எழுதியிருக்காரு. இப்போ அடுத்தது கருவேப்பிலை. மால் இல்லு போட்டிருக்கான். இதுதான் கருவேப்பிலை சரியா? கறிவேப்பிலைன்னு எழுதியிருக்கேன். பிழைன்னா இது தப்புன்னு அர்த்தம். இந்த லை போடணும். சரி அதுவும் தப்பு. தாரணிஷும் தப்பு. முருங்கை காய் சரியா? கை போடல. சரி அதுவும் தப்பு. தாரணிஷும் தப்பு. வாழை மரம் ரைட்டு. வாழை மரம் இப்படி எழுதணும் சரியா? தாரணிஷு தப்பு. சரி தாரணிஷு தான் 10 தப்பு. இப்போ அடுத்தது தென்னை மரம் இப்படி எழுதணும். நை போடணும். நான் போட்டிருக்கேன். சரி தென்னை மரம்னு போட்டிருக்க, நீ தோ போட்டிருக்க தேல்ல. சரி துணைக்கால் போட்டிருக்கேன். தப்பு. தேங்காய் ரைட்டு. தேங்காய் ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து வெத்தலை எழுத சொன்னேன். வெத்தலைங்கிறது பேச்சு வழக்கு சரியா? வெற்றிலை அப்படிங்கிறது தான் சரியான. வெற்றிலை சரியா? சரி. கத்தரிக்காய் ரைட். அதான் இப்போ 1 2 3 4. நிஷா 4 மார்க்கு, தாரணிஷ் வந்து 0 மார்க்கு. ஓகே நெக்ஸ்ட் வாங்க பார்ப்போம். சமையலை பார்ப்போமா? இப்போ என்ன வந்துருச்சு? பாதி வெந்திருக்கு. பாதி தான் வந்திருக்கா? இது கூட இப்போ நம்ம வந்து ஒரு சில பொருள் சேர்க்கப்போம். இதில் வந்து 3 முந்திரி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு தேங்காய் இதோட போட்டு எல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை தான் நம்ம இப்போ வந்து உள்ளே ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ வந்து அரை வேக்காடு தான் வெந்துச்சு, இன்னும் வந்து ஃபுல் வேக்காடு வேகணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வாங்க, நிஷாட்ட சொல்லி இந்த ஒயிட் குருமாவும் ஒயிட் பிரியாணியும் செஞ்சு தர சொல்கிறேன். கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கிளறி விடு. கலர் முதல்ல சிகப்பாக இருந்துச்சு, இப்போ அப்படியே ஒயிட்டாக மாறிடுச்சு பாருங்க. அந்த தேங்காய் அரைச்சி இதே வந்து நார்மல் மிளகாத்தூள் போட்டிருந்தாலும் இன்னும் கலர் வெள்ளையாக இருந்திருக்கும். இது வந்து காஷ்மீர் மிளகாத்தூளுங்கிறதுனால கலர் நல்லா கொடுக்குது. அவ்வளோதாங்க, அவுட்புட்டு தான். நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா
கொதிச்சு நல்லா அந்த உருளைக்கிழங்கும் அந்த பிரியாணியை ஒரு தட்டில் போட்டு அந்த குருமாவை கொஞ்சம் ஊற்றி காலிஃப்ளவர் 65 இனிமேல் தான் செய்யணும். சாப்பிட்டா எப்படி இருக்கும் சொல்லுங்க. சரி ஓகே ஓகே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய்.